மணியக்கா இந்தாங்க 5 சேலை இருக்கு, அந்த ப்ளவுஸை தச்சு கொடுத்துருங்க. நாளை கழிச்சு. நாளை கழிச்சு என்ன அர்ஜென்டா? ஆமா அர்ஜென்ட். பிறந்த நாளா, கல்யாண நாளா, இல்ல ஏதாவது உனக்கு ஃபங்க்ஷன்? எந்த நாளும் இல்ல, நான் உங்ககிட்ட தைச்சு முடிச்சிட்டு வாங்கி பீரக்குள்ள அப்படியே பீரெல்லாம் பத்திரமா வைக்கணும். கண்டிப்பா. கழிச்சுலாம் கொடுக்க முடியாது, முளைக்கட்டு வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாதுங்க, அந்த வேலை என்கிட்ட சொல்லக்கூடாது. முளைக்கட்டு வேலை இருக்கட்டும், இந்த வேலையும் சேர்த்து ஓடட்டும். அதிகாரம்லாம் நம்மளால முடியாது, சரியா? பாசமா சொன்னாட்டு எதையும் கேட்பேன். இந்த மாதிரி அதட்டி அதிகாரம் பண்ணின்னு வச்சுக்கவே நான் பயந்துருவேன் நினைச்சியா? கண்டிப்பா நீங்க தான் பயப்படுவீங்களா? சரி, நீ பையன் கொடுத்துட்டு போ, நான் 1 மாசம் கண்டுதே உனக்கு தருவேன். 1 மாசமா? நான் நாளைக்கு சொல்லிருக்கேன், 1 மாசம்னு என்ன அர்த்தம்? ஆமா, கடையில வளர்க்குறோம் பாத்துக்க. யாரு வந்து திமிரா பேசுறாங்க, அந்த சட்டையை குறை சொல்றாங்க, உடனே கொடுத்துட்டு கேக்குறாங்க, அவங்களுக்குலாம் அந்த பனிஷ்மெண்ட். ஏமா சட்டை குறையா இருந்தா சொல்லத்தானமா வேண்டி இருக்கு. ஏமா குறைய கேளுங்கம்மா, அவசரத்தை கொடுக்காதியாமா. எலி ட்ரீட்மெண்ட். ஆமா சூப்பர்மா, நல்ல ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்றியம்மா. சொல்றது கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஆனா இந்த அர்ஜென்ட்டா கேக்குறிய பாரு, உன்னே மாதிரி சம்பந்தமே இல்லாம வாங்கி கொண்டு வீட்டுல தானே பூஜை பண்றீங்க. நீங்க ஒரு 1 மாசம் போட்டுறியா? ஆமா, பத்திரமா தானே வச்சிருக்கோம் துணிய. பத்திரமா வச்சிருக்கீங்களா? நீ ஏன் பதற? ஏமா எனக்கு தெரியாம நாளை கழிச்சு முடிச்சு கொடுமா. சரி, நாளை கழிச்சு வந்தேன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாளை கழிச்சு அப்படியே போகும் 1 மாசம், சரியா? சீசன் முடிஞ்ச உடனே இருக்கு, சுத்தம் பண்ற வேலை எல்லாம் இருக்கு. சரி, அதான் பாக்கணும்ல. ஆயுத பூஜை முடிஞ்சு நாங்களே வருஷத்துல ஒரு நாள் கடையெல்லாம் தொடச்சு ஒற்றையெல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணுவான். என்ன அப்படி கடையை பாக்குற? இல்ல பாப்போம்ல, சுத்தமா இருக்காங்க. சுத்தமா தான் வச்சிருக்கோம். அதெல்லாம் என்ன அப்படி இப்படி தூசி துப்பட்டையமா இருக்கும்.